வட்டிக்கு வர்ற பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு தான் பேரு. ஒருத்தன் கூட வட்டிக்கு வந்து வாங்க மாட்டேங்கிறான். நாம மட்டும் பாரு, வட்டிக்காக ரோடு ரோடா காடு காடா தெரு தெருவா அலைஞ்சோம். வட்டிக்கு எவனாவது காசு கொடுப்பானான்னு. ஆனா நம்ம கடை வச்ச நேரமோ என்னமோ தெரியல, அவன் வீட்டுல பஞ்சமே வரல போல இருக்கு. எவனும் வட்டி கேட்டு வர மாட்டேங்கிறானுங்களே. சபா மண்டை வலியே வந்துடும் போல இருக்குது. 1ஆம் தேதி வேற பிறக்க போகுது, வாடகை வேற வரப்போகுது. இன்ன வரைக்கும் ஒருத்தனும் வரல. இப்போ வரைக்கும் 10 ரூபா கூட கல்லா கட்டல. வெளியே சொன்னா வெக்க கேடு, மான மறுவாதை எல்லாம் போயிடும். என்னத்த பண்றது? ஐயோ. மாமன் நாறு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா மாமன் நாறு நம்மள பெரிய மாப்பிள்ளை மாதிரி கண்டுக்க மாட்டேங்கிறான். பெரிய மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதை இந்த சின்ன மாப்பிள்ளைக்கு இல்ல. ஒரு நாள் என் மாமன் நாரா கிழிச்சு என் காலடியில தொங்க விடல. என் பேரு சாமி இல்ல, என் பேரு சாமி இல்ல. விளையாடி ஐயோ மாமா தேவதை பார்த்து நட. என்ன நீ பார்த்து நடக்க மாட்டியா? தேவாங்குக்கு பேரு தேவதையான். இது தேவதை மட்டும் கேட்டுச்சு, இப்பயே கழுத்தை தூக்க மாட்டிக்கிட்டு போறேதான் போய் சேர்ந்துரும். இல்ல மாமோய், பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்னா அதான் காலு ஸ்லிப் ஆயிருச்சு. உட்காருடா. எந்த காலு? இந்த காலுதான் மாமோய், ரொம்ப வலிக்குது. இருடா மாமன் மேல நீட்டு. மாமே உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். காலு சுளுக்கு வலி எல்லாம் பறந்து போயிடும். பட்டாட்டம். இல்ல மாமோய், வேண்டாம் மாமோய். அட நீட்டு. சொன்னாலே கேட்க மாட்டீங்க மாமோய். இதுல என்னடா இருக்கு? என் பொண்டாட்டி உனக்கு நான் புடிச்சு விடாம வேற யார் புடிச்சு விடுவா? பொண்டாட்டி கால புருஷன் பிடிக்கலாமா மாமோய்? நீ மட்டும் எனக்கு ஒரு கஷ்டம்னா காலை புடிச்சு விடுற, கையை புடிச்சு விடுற. உனக்கு ஒண்ணுன்னா நான் செய்யாம வேற யார் செய்வா? நம்மளும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும், இவளும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். பாரு, சாமின்னு பேர் வச்சவெல்லாம் பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குறான். நமக்கும் ஒருத்தன் இருக்கானே, ஒரு நாள் காலை பிடிச்சு விட்டுருப்பது. இப்ப எப்படிடா இருக்கு கால்வலி? ஐயோ, அப்படியே தான் மாமா இருக்கு. இருடா நான் அப்படியே காலை பிடிச்சி நல்லா அப்படியே அமுத்தி விடுறேன். அப்படியே சுகமா இருக்கு. சரி மாமோய். அடுத்தவன் கடை வச்சா விளங்குது, நம்ம போய் காலை வச்சாலும் கள்ளிச்செடியா இருக்குது. என்ன பண்றது? உமாவோட புருஷன் இப்பதான் கல்யாணம் ஆனிச்சு. பொண்டாட்டிய தங்கமா தாங்குறான். கீழே விழ கூட இல்ல, சும்மா சிலிப்பு தான். ஆனா உடனே ஓடி வந்து பிடிச்சி அவ காலை அமுக்கி விடுறான். நமக்கும் ஒண்ணு வாச்சிருக்கு. சரி, அவ பண்ணின மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அவரும் நம்ம மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காருன்னு பாப்போம். என்னங்க? ஐயோ ஐயோ, காலு. ஏண்டி கண்ணு என்ன புடனையில வச்சிருக்கிற? காலு அது கட்டுல கால் இருக்கிறது தெரியுது. அதுக்குள்ள யாரும் உன்னை காலை விட சொன்னது? ஐயோ, நான் என்ன வேணும்னா விட்டேன். அம்மா, காலு வலிக்குதே. கண்ணுல கூட கரெக்டா குச்சி வச்சு நடந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு துணை வேணாம். உனக்கு 2 கண்ணு இருந்தும் அந்த 2 கண்ணுலயும் தீய வச்சுதான் கொளுத்தணும். என்னங்க, கால் ரொம்ப வலிக்குதுங்க. நான் என்ன டாக்டரா? கால் வலின்னு ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதாவது தையல் இருந்தா எடுத்து போட்டியாய்? என்னங்க நீங்க காலை பிடிச்சு விடலாம்ல? என்ன காலை பிடிச்சு விடலாம்லங்க. காலு சரியான வலிக்குதுங்க. முட்டு தானே புடிச்சு விட்டுட்டா போச்சு. எங்க காலை நீட்டு. பக்கத்துல வந்தா தானே நீட்ட முடியும். அங்க இருந்து எப்படி அழுத்துவீங்க? ஓஹோ, அப்படி. நீட்டு நீட்டிட்டேங்க. என் புருஷனும் அந்த உமா புருஷன் மாதிரி காலை பிடிச்சு அமுக்கி விடுவாரு. ஐயோ, ஆண்டி, உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா கண்ணை புடனையில வச்சுக்கிட்டு நீ இடிச்சுக்கிட்டுவ. உனக்கு கால் வலினோடனே புருஷங்காரனா உன் காலை பிடிச்சி அமுக்கணுமா? ஒரேதான் பிடிச்சி இழுத்து உருவி சொல்லிவிட்டேன். காலை மிதிக்கணும். காலை உருவி எடுத்துருவேன். சும்மா காட்டையும் உமாவோட புருஷன் பாருங்க. உமா தடிக்க கூட கீழே விழுகல, சும்மா காலை எடுத்து வச்சா விழுந்துட்டான்னு நினைச்சு அவன் பிடிக்கிறது என்ன, காலை அமுக்கிறது என்ன, எப்படி கொஞ்சம் தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே. ஓஹோ, நீ அப்படி வர. சரிதான். சரி. என்னங்க நீங்க படுக்க போறீங்க? வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கணும்னு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும் போல இருக்கு. அதான். என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஏண்டி, அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு எனக்கும் ஈக்குவல் போடுறியா நீ? அவன் பொண்டாட்டிக்கு புழுக்க வேலை பார்க்கறானா? நானும் புழுக்க வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறியா? அவன் பஞ்சு கடை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பைனான்ஸ் வச்சிருக்க முதலாளி. நான் ஓங்கால பிடிச்சேன்னா பாக்குற 4 பேரும் நான் மதிப்பானுங்களா? உன்னைய போய் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பொழப்பு நடத்தணுமே, என்ன பண்ணி தொலைறதுன்னு மண்டை காஞ்சு போய் கிடக்குறான். இப்பதான் அவன் காலை பிடிக்கிறானா? நீங்க வந்து என் காலை பிடிக்கணுமா? வா, உன் காலத்தை பிடிச்சி அப்படியே ஒரே அமைக்க போடுறேன். என் சோக கதையை கேட்க யாரு இல்லையே, இங்க யாரு இல்லையே. அத சொல்லணும்னா தான் பைத்தியம் பிடிக்கி எனக்கு இப்பயே.
ஆமா எனக்கும் இப்ப அங்க உட்காந்துருக்கிறது சாந்தாவா? ஆமாண்டி சாந்தாதான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவ இங்க? சாப்பாடு கடை போட்டிருக்கேன்டி, சாப்பிடு. இந்த நக்கல் தானே ஆகாதுன்றது. கோவில உட்காந்துக்கிட்டு சாப்பாடு கடை போட்டிருக்கேன்ற. ஏண்டி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட தெரியாதா? என்ன எங்கிட்ட உட்காந்துருக்கிறவ? வீட்டுக்கு வந்த மருமவி என்ன நடுத்தருவுல உட்கார வச்சுட்டாடி. ஏண்டி அந்த பிள்ளை என்ன பண்ண? என் பையனை அப்படியே சொக்குபுடி போட்டு அப்படியே என்கிட்ட இருந்து பிரிச்சு புட்டாடி. அடியாத்தி உன் பையன் நீ கோடு போட்ட தாண்ட மாட்டானே. எப்படிடி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி தாசனானா? என்னத்த பண்ணி தொலைஞ்சாலுங்களோ என்னத்த பேசி தொலைஞ்சாலுங்களோன்னு தெரியல. என் பையன் என் பேச்சு கேட்கறதே இல்ல. மனசெல்லாம் நொந்து போய் கிடக்குறேன்டி. ஏண்டி ஒருவேளை உன் பையனுக்கு செய்வனைக்கு இவன் ஏதோ உன் மருமவ வீட்டுல போட்டிருப்பாளுவளோ? என்னடி சொல்ற? ஆமாண்டி, என் மருமவக்காரி வீட்லயும் அப்படித்தான் போல இருக்கு. ஏதோ செய்வனை செஞ்சு பையனுக்கு வச்சிருப்பாளுக போல இருக்கு. என் பையன் அவன் நில்லுன்னு சொன்னா நிக்கிறான், உட்காருன்னு சொன்னா உட்காடுறான். அவ என்ன சொன்னாலும் கேக்குறான்டி. பொட்டி பாம்பு கணக்கா அவ கோடு போட்ட தாண்ட மாட்டிக்கிறான் தெரியுமா? ஆமாண்டி. ஓஹோ அப்படியேத்தான் இருக்குமோ? என் பையன் கொஞ்ச நாளாவே என் பேச்சு கேட்கறது இல்லடி. பொண்டாட்டி சொல்றதையே தான் கேட்கறான். பொண்டாட்டி வீட்டிலேருந்து வந்திருந்தா இங்கே இந்த தடவைலாம் வந்தவங்களுக்கு கறியாக்குறது என்ன, அதை செய்யுங்கன்ற இதை செய்யுங்கன்றான். அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து அந்த ஊருக்கு ஆட போயிருக்கான். இம்புட்டு வேலை பார்க்குறான்டி. இதெல்லாம் பார்க்கும்போது நீ சொல்றதுதான் சரியா இருக்குமோன்னு தோணுது. அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல என் நிலைமை தான் உனக்கும் போலயே. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இங்க பாரு, மருமக வீட்டோட பையனை ஒட்ட விடக்கூடாதுடி. அவங்க நமக்கு காலுக்கு கீழே இருக்கணும். நான் இப்படித்தான் மருமகளுக்கு பாவம் பார்த்து அவங்க வீட்டில் உள்ளவர்களெல்லாம் உள்ள விட்டு ஆடுனேன். இன்னைக்கு என்னை என் நடுத்தரவுல ஓட விட்டுட்டாளுங்க. அந்த மாதிரி நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுடி. உஷாரா பொழைச்சிக்க. ஏண்டி என் பையன் வேற அங்க போயிருக்காண்டி. இப்ப என்னடி பண்றது? அவ்வளவுதான், இனி நீயும் என்ன மாதிரி நடுத்தரவுல திரிய வேண்டிதாண்டி. அவங்க நாய்க்கு சோத்த போடுற மாதிரி போடுவாங்க. வாங்கி லபுக்கு லபுக்குன்னு தின்னுபிட்டு ரோட்லயே படுத்து கிடக்க வேண்டியதான். ஏண்டி நான் செத்தாலும் ஒரு காலமா அந்த மாதிரி இருக்க மாட்டேன்டி. நீ செத்தாலும் அந்த மாதிரி இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன? வாழும்போது நம்ம ஒழுங்கா இருக்கணும்ல. ஆமாண்டி, இப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு. என்ன பண்றது? பையன் நம்ம பேச்ச கேட்கணும், மருமவளை காலுக்கு கீழே வைக்கணும். இப்ப அதுக்கு என்ன பண்றது? என்ன ஒரு செய்வனைய போட்ட வேண்டித்தான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் நீ நடுத்தருவுதான். அவங்களுக்குள்ள குட்டி கலாட்டா பண்ணி பிரிச்சு விட்டு சண்டையை மூட்டி விட்டினா மட்டும்தான் உன் பையன் உன் பேச்ச கேட்டு உன் கூட வருவான். அப்புறம் அவ நீ சொல்றதுக்கெல்லாம் காலை சுத்தின பூனை கணக்காவே சுத்திக்கிட்டு கிடப்பா. என்ன சொல்ற? எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லடி, என் பையன் என் பேச்ச கேட்கணும்டி. அதுதான் வேணும். அப்ப விடு, முடிவு கட்டிடுவான். அதுக்கு இப்ப என்ன பண்றது? ஒன்னும் இல்ல, உன் பையனோட தலை முடியும் காலடி மண்ணு இருந்தா போதுண்டி. ஆக வேண்டிய வேலையை பாத்திரலாம். ஆத்தி, என் பையன் வேற மருமக வீட்டுல இருக்கானே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணாத, போன போட்டு உன் பையனை வர சொல்லு. வந்தோடனே அவன்கிட்ட இருந்து இதெல்லாத்தையும் எடுத்துரு. அப்புறம் சாமி கிட்ட கொடுத்து நம்ம ஆக வேண்டிய வேலையை பாத்துருவோம். அடியே, என் பையன் இங்கேருந்து ஊருக்கு கிளம்பும் போதே நான் போயிட்டு வரத்துக்கு நாளாகும். நீ என்ன தேடிக்கிட்டுலாம் இருக்காத. மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாண்டி. உடம்பு செல்லன்னு சொன்னாலும் நம்ப மாட்டானேடி. அதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லணும்டி. என்னடி சொல்ற? பாத்ரூம்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டேன், 2 மாடியில இருந்து கவுந்து விழுந்துட்டேன், ரோட்ல போகும்போது லாரி வந்து என்னை இடிச்சு சட்னி ஆயிட்டேன். அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பிட்டா அவுத்து விடு. உன் பையன் உன் மேல உசுரா இருந்தானா பறந்துக்கிட்டு வருவான்ல. அப்ப அவங்கிட்ட இருந்து அதெல்லாம் எடுக்கலாம்ல. பரவாயில்டி பஞ்சு மண்டக்காரி, உனக்குள்ளேயும் அறிவு நல்லா தான் இருக்கு. சரி, இப்ப என் பையனுக்கு போடுறேன், போட்டு அவனை உடனே வர சொல்றேன். சரி சரி, நானும் போயிட்டு வரேன். சரிடி. கோவிலுக்கு வந்தா மனசுக்கு சாந்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. என் மனசுக்கான சாந்தி கிடைச்சிருச்சு. அந்த சாந்தியை தான் விட்டுட்டேன். ஆனா இந்த சாந்தியை விட மாட்டேன்.